யாவரும் எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாய் இருக்குமே. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரஸ்தானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர் தெழுந்து கேபாவுக்கு பின்பு 12 தரிசனமானார். ஆமென். அப்படியே நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தா தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வனைந்திடுமே. அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்லவேளைக்காக ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலவேளையிலே உம்முடைய வேத வசனங்களை நாங்கள் தியானிக்கும் பொழுது, ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு பிரகாசமான மனக்கண்களை தந்தருளுவீராக. நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தில் இருக்கிற ரகசியங்களை, அதிசயங்களை காணத்தக்கதாக எங்கள் கண்களை திறந்தருளும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளே ஒரு உயிர் மீட்சியை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை புதுப்பிக்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய அன்பை ருசித்து இன்னும் தேவன் உங்களுக்காக நாங்கள் உண்மையாய் கடைசி மூச்சு வரைக்கும் வாழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. உம்முடைய சித்தத்தை நாங்கள் இந்த பூலோகத்திலே செய்து நிறைவேற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தேவன் தாமே இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருத்தருடன் தனிப்பட்ட விதமாய் பேசுவீராக. நீர் அப்படியே செய்வீர். அதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் நாம் இந்த வேத பகுதியை நாம் வாசித்தோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப எளிதான மொழியிலே சுவிசேஷம் என்ன என்பதை அழகாக சொல்லிவிட்டார். இந்த சுவிசேஷம் என்ன என்பதை நமக்கு வெளிப்படுத்தும் போது சொல்றாரு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார் என்று சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்லுகிறார். இந்த வேத பகுதியில ஒரு மிக முக்கியமான வார்த்தையை பவுல் பயன்படுத்துகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, வேத வாக்கியங்களின்படி என்ற ஒரு பதத்தை பயன்படுத்துகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏதோ இந்த உலகத்துல வந்தார். அவரை மனிதர்கள் பிடித்தார்கள். அந்த நாட்கள் இந்த ரோம அதிகாரிகள் அவரை பிடித்து வாரினால் அடித்தார்கள். அவரை சிலுவையில் அறைந்தார்கள் என்று ஏதோ சொல்லிட்டு போற கதை அல்ல இது. இது பரலோகம் தீர்மானித்த ஒன்று. பரலோகம் முன்கூட்டியே பிளான் பண்ணிருச்சு. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றார், வேத வாக்கியங்களின்படியே கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக மரித்தார். நமது பாவங்களுக்காக மரித்தார். கிறிஸ்துவானவர் பாவம் அவர் பிடிச்சிட்டாங்க, பலவீனமான ஒரு மனிதன், அதனால மரித்தார் அல்ல. அவர் பலவீனரும் அல்ல. அவர் தன்னுடைய பலத்தை பிடிக்க வருவதற்கு காட்டவே இல்லை. ஆனால் ஜஸ்ட் ஒரு அந்த அவருடைய பலத்தினுடைய ஒரு சின்ன ஒரு நிழலாட்டம் மட்டும் காட்டினார். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு தம்மை பிடிக்க வந்தவர்களை பார்த்து நான் தான் என்று சொன்ன பொழுது
அப்படி பின்னிட்டு விழுந்தாங்க பாருங்க. அப்பவே அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இவருடைய வல்லமை என்ன. ஆனா அந்த வல்லமையை எல்லா இடத்துலயும் பயன்படுத்தவே இல்லை. அவருடைய சீஷர்களில் பிரதான சீஷன் பேதுரு ஆண்டவரை ரொம்ப நேசித்தார். பிடிக்க வந்த அந்த சேவகனை காதார வெட்டி போட்டார். அந்த அளவுக்கு தன் குருவின் மேல, தன்னுடைய தேவன் மேல வைத்திருந்த வைராக்கியம், மாம்சத்திலே கொண்ட அந்த வைராக்கியம், பட்டயத்தை வச்சு ஒரே வெட்டு, காது 2 துண்டா போச்சு. ஆண்டவர் சொன்னார், பட்டயத்தை எடுக்கிறேன், பட்டயத்தை ஏ பேதுரு நீ இந்த வேலையை செய்யாத என்று சொல்லி, அந்த நேரத்துல கூட அந்த காதை எடுத்துட்டு, துடிக்கிற அந்த காதை எடுத்துட்டு திருப்பி மல்குசுடைய அந்த காது வெட்டப்பட்ட இடத்துல திருப்பி ஒட்டினாரு. சரியாச்சு. அப்பமாவது இந்த மக்களுக்கு புத்தி வந்துச்சா? இல்ல. எத்தனை வல்லமை உள்ளவர் இயேசு. வெட்டப்பட்ட காதை ஸ்டிச் பண்ணாம, ஹாஸ்பிட்டல் கொண்டு போகாம, அப்படியே என்ன செஞ்சிட்டாரு? தம்முடைய வல்லமையினால அப்படியே சேர்த்து விட்டார். என்றால் என் இயேசுவின் வல்லமை எப்படி, எத்தனை பெரிதான வல்லமை. அதான் தான் சொன்னேன், இயேசு ஒரு பலவீனமான ஒரு மனிதன் அல்ல. உலகம் சொல்றது போல அவர் ரொம்ப நல்லவருங்க, நல்ல உபதேசத்தை செஞ்சாரு, பாவம் பலவீனமான மனிதன். அவரை அந்த நாட்கள்ல இருக்கிற ரோம அரசர்கள், அந்த நாட்கள் இந்த பிரதான ஆசாரியர்கள் அவரை பிடித்தார்கள், அவரை துன்பப்படுத்தினார்கள், சிலுவையிலே போய் அறைந்து விட்டார்கள். பாவம். அப்படி இல்ல. பவுல் அதை தான் ரொம்ப தெளிவாக்குறார். சொல்றாரு, இயேசு கிறிஸ்து யாரோ அவரை பிடித்து கொண்டு போய் சிலுவையிலே அறைய முடியவில்லை, மாறாக அவர் வார்த்தையின்படியே, வேத வார்த்தையின்படியே கிறிஸ்துவானவர் நமது பாவங்களுக்காக, யாருடைய பாவங்களுக்காக? என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசுவை சிலுவையிலே அறைந்ததுக்கு ஒரு பெரிய காரியம், அவரே தான் அதுக்கு ஒப்பு கொடுத்தார். அதற்கென்று தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்து தான் பரலோகத்தை விட்டு இங்க கீழே இறங்கி வந்தார். அது மட்டும் இல்ல, அந்த மரணத்துக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. என்ன நோக்கம்? நம்முடைய பாவங்களை நிவர்த்தி ஆக்குவதுதான் அவருடைய நோக்கம். நான் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தின் மூலமாக நாம் அடைகின்ற பாக்கியங்களை குறித்து தான் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். சிலுவை மரணத்தினாலே நமக்கு கிடைக்கப்பெற்ற பெரிய பாக்கியம் என்ன? இந்த உலகத்துக்கு கிடைத்த பெரிய பாக்கியம் என்ன? யாரெல்லாம் இயேசுவின் சிலுவை மரணத்தை அதை ஏற்றுக்கொண்டு இயேசு என்னுடைய பாவத்துக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் இந்த பயன்கள் கடந்து வருகிறதா இருக்கிறது. அத்தனை பேரும் தேவ ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொண்டு தேவ பிள்ளைகளாய் காணப்படுவார்கள். ஆதாம் என்றைக்கு பாவம் செய்தானோ அதே நேரத்துல பரலோகம் ஒரு திட்டம் தீட்டிற்று. பிதாவாகிய தேவன் ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு பேசி, பாவம் செய்ததுனால அவர்களுக்கு வரவிருக்கும் சாபத்தை குறித்து பேசிவிட்டு அவர்களை அந்த ஏதேன் தோட்டத்தில் துரத்தி விட்டார். ஏன்னா போய் இவங்க எந்த கனியை சாப்பிடக்கூடாது, புசிச்சிடக்கூடாது, ஜீவ கனியை புசிச்சிடக்கூடாது. அதனால துரத்துறதுக்கு முன்னாடி பார்த்தாரு, இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செஞ்ச பிறகு தானாகவே பாவ நிவர்த்தி செய்வதற்காக, தங்க வெட்கத்தை மூடுவதற்காக எந்த அத்தி இலைய வச்சு என்ன செஞ்சாங்களாம்? ஒரு அழகா ஒரு ட்ரெஸ் உருவாக்கிட்டாங்க. ஆனா அந்த இலை எவ்வளவு நேரம் நிற்கும்? கொஞ்ச நேரம். சூரிய வெளிச்சம் வந்தோடனே காஞ்சு போயிரும், பட்டு போயிரும், உதிர்ந்து போயிரும். ஆண்டவர் பார்த்தார், மனிதன் தன்னுக்கு தானே பாவ நிவர்த்தி செய்ய முடியாது என்பது அவருக்கு தெரியும். அதனால என்ன செய்தார்? அன்றைக்கே ஒரு மிருகம் அவர்களுக்காக அடிக்கப்பட்டது. அதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது, உலக தோற்றத்திற்கு முன்னே அடிக்கப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்ப அடிக்கப்பட்டார்? உலக தோற்றத்திற்கு முன்னே. இப்படிதான் இயேசு கிறிஸ்துவின் பயணம் ஆரம்பிக்கிறது. அதுக்கு பிறகு தீர்க்கதரிசிகள் அவரை குறித்து தீர்க்கதரிசனமாக உரைத்தார்கள். ஆண்டவர் மோசையின் மூலமாக, பிலேயாமின் மூலமாக, தாவீதின் மூலமாக, ஏசாயாவின் மூலமாக, எரேமியாவின் மூலமாக, இப்படி பல தீர்க்கதரிசிகள் மூலமாக, சகரியா போன்ற தீர்க்கதரிசிகள், இவர்கள் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து மாத்திரம் தீர்க்கதரிசனமாக உரைக்கவில்லை, அவர் படப்போகிற பாடுகள், இந்த உலகத்துல அந்த சிலுவை மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ள போகிறது,
மீண்டும் அவர் உயிரோடு எழும்ப போகிறது, எல்லாவற்றையும் அந்த நாட்களிலேயே இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக உரைத்தார். இதை யூதர்கள் விசுவாசித்தார்கள். அதற்கு பிறகு இயேசு இந்த உலகத்துல வந்து பிறந்தார். பிறந்த உடனே கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து தம்முடைய மரணத்தை குறித்து ரொம்ப தெளிவாக சொன்னார். மத்தேயு அதனுடைய 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மனுஷகுமாரன் தம்மை குறித்து எழுதி இருக்கிறபடியே போகிறார். ஆகிலும் எந்த மனுஷனால் மனுஷகுமாரன் காட்டி கொடுக்கப்படுகிறாரோ அந்த மனுஷனுக்கு ஐயோ ஐயோ. இது மூலமாக இயேசு சொன்னார், நான் சும்மா வந்து மரிக்கல, இது எழுதி இருக்கிறது, எழுதி இருக்கிறபடியே. அதே போல இந்த பாடுகளை குறித்து இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொல்லிக்கொண்டே தான் வந்தார். நீங்க மத்தேயு அதனுடைய 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு சீஷர்களுக்கு முன்கூட்டியே சொன்னார். ஏதோ நடக்க போற அன்னைக்கு சொல்ல, முன்கூட்டியே சொல்லிட்டாரு. பாருங்க, அதுல 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை கவனிங்க. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். பாருங்க, இயேசு கிறிஸ்து எப்படி பாடுபட போகிறார், எப்படி அவரை கொலை செய்ய போகிறார்கள் என்பதை ரொம்ப விளக்கமாக முன்கூட்டியே சொல்லிட்டார். இத தொடர்ச்சியாக அவர் சொல்லிக்கொண்டே வந்தார். நீங்க 26ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அதுல வசனம் சொல்லுகிறது, பஸ்கா பண்டிகைக்கு 2 நாட்களுக்கு முன்பே தான் சிலுவையில் அறையப்படுகிற விஷயத்தை அவர்களுக்கு ரொம்ப விளக்கமா சொன்னார். இது நீங்கள் தொடர்ச்சியாக இயேசு சொல்வதை நீங்கள் கவனிப்பீங்க. அப்போ இயேசுடைய சிலுவை மரணம் ஏதோ ஒரு தற்செயலாய் நடந்த செயல் அல்ல. இது பரலோகம் நிர்ணயித்தது. இயேசும் இதற்கு தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தவராய் அவர் வந்தார். வேத வாக்கியங்கள் தேவ ஆவியானவர் அருளப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்கள் மூலமாக வெளிப்படுத்தின அந்த வார்த்தைகளை, அந்த வாக்கியத்தின்படியே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்திலே நமக்காக, நம்முடைய பாவத்திற்காக சிலுவையிலே மரித்தார். சோ இந்த காரியத்தை நாம் நினைவு கூறும்போது, அந்த இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அத்தனை விசேஷித்தது. அந்த விசேஷித்தமான அந்த மரணம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பயன்களை கொண்டு வர போகிறது, அந்த பயன்கள் என்ன என்பதை நாம் சற்று கவனித்து, நாம் தேவ சமூகத்தில் நம்மை முற்றிலுமாய் அர்ப்பணித்தவர்களாய் இந்த பாக்கியங்களை பெற்று ஆனந்திக்க தேவன் கிருபை செய்வாராக. யார் யாரெல்லாம் இந்த பாக்கியங்களை பெறவில்லையோ அவர்கள் இந்த பாக்கியங்களை பெறும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வாராக. முதலாவது காரியத்தை கவனிங்க. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் அது நமக்கு கொடுக்கிற முதல் பயனை என்ன தெரியுமா? வாசியுங்கள், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. நல்ல கவனிங்க, முதல் காரியத்தை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அது என்ன அப்படின்னு சொன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த பாக்கியத்தை இந்த உலகத்துல நமக்கு தேவன் இலவசமாக கொடுக்கிறார். அது எதனால ஏற்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய இரத்தத்தினாலே, சிலுவையிலே அவர் சிந்தின அந்த இரத்தத்தினாலே நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்மையே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தார். கடந்த வாரத்திலே நாம் குருத்தோலை ஞாயிறு ஆராதனையிலே நாம் தியானித்தோம். அதுல ஒன்று உங்களுக்கு சொன்னேன். யூத ஜனங்கள் இயேசுவை ராஜாவாக அங்கீகரித்து ராஜாவாக இருக்கும்படியாய் அழைப்பு கொடுத்தார்கள். ஆனால் என் ஆண்டவராகிய கர்த்தர் அந்த அழைப்பை நிராகரித்து விட்டு அவர் தன்னை ராஜாவாக அல்ல, மாறாக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக தன்னை அர்ப்பணிப்பதற்காக, தெரிந்து கொள்ளப்படுவதற்காக அவர் எருசலேமின் தேவாலயத்தை நோக்கி கடந்து போனார் என்று சொன்னேன். அந்த எருசலேம் தேவாலயத்திலே அவர் தெரிந்து கொள்ளப்பட்டார். பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பரலோகம் அங்கீகரித்தது. அதற்கு பிறகுதான் அவர் பஸ்கா பண்டிகை அன்று அவர் என்ன செய்யப்பட்டார்? நமக்காக பலியானார்.
அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வண்ணமாய் நமக்காக பலியானதுனால, அவருடைய ரத்தம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பெரிய பயன் கொடுக்குதுன்னு கேட்டீங்கன்னா, பாவ மன்னிப்பாகிய மீட்பை அது நமக்கு பயனாய் கொடுக்கிறது. இந்த உலகத்துல மனிதன் என்றைக்கு பாவம் செய்தானோ, அந்த நாளிலிருந்து அவனுக்கு பின்னாடி என்னதான் ஓடிக்கொண்டே இருக்கு? மரணம் ஓடிக்கொண்டே இருக்கு. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் எதை குறிக்கிறது? நரகத்தை குறிக்கிறது. தேவனோடு உள்ள ஐக்கியம் துண்டிக்கப்படுது. அதுதான் மரணம். பாவத்தினுடைய ஒரு பெரிய வலிமை என்னன்னா, அது ஜீவனுள்ள தேவனை விட்டு நம்மை பிரித்துவிடும். அது மிக மிக நிர்பாக்கியமான நிலைக்கு ஒரு மனிதனை தள்ளிவிடும். ஆண்டவர் பார்த்தாரு. இந்த பாவத்துக்கு ஒரு தண்டனையே மரணம் தான். இந்த பாவத்துக்கு விளைவே மரணம் தான். நித்திய நரகம் தான். ஆனா இந்த பாவத்திலிருந்து அந்த மனிதன் மீட்கப்படல அப்படின்னு சொன்னா, அவன் நரகத்துக்கு தான் போயிருவானே ஒழிய, பரலோகத்துக்கு தேவ சமூகத்துல வர முடியாது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. தம்முடைய இரத்தத்த நமக்காக விலைக்கிரயமா சிந்திட்டார். பரலோகத்தின் தேவன், பரிசுத்தமான தேவன், தம்மையே ஒப்பு கொடுத்து, தம்மையே அந்த இடத்துல பலியாக ஒப்பு கொடுத்து, தம்முடைய இரத்தத்தையே சிந்தி, இந்த இரத்தத்தை உனக்காக நான் சிந்துகிறேன். நீ என்னுடைய மரணத்தை, என்னுடைய இரத்தத்தை விசுவாசித்தால், உனக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு உண்டு என்று சொல்லி, தம்மையே ஒப்பு கொடுத்தார். அதனால தான் நீங்க பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன முதலாவது வார்த்தையே, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள். யாரை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார் தெரியுமா? எந்த ஜனத்தினுடைய பாவத்தை நிவிர்த்தியாக்கும்படியாய் இவர் மரித்தாரோ, அந்த ஜனம் இவரை என்ன செய்து கொண்டிருந்தது? அசட்டை பண்ணி கொண்டிருந்தது. அவரை பார்த்து என்ன சொல்லிட்டு? பாவம். கொஞ்சம் ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமத்துல 53ஆம் அதிகாரத்துக்கு சற்று திருப்புங்கள். இதெல்லாம் நம்மை குறித்து தான் சொல்லப்படுகிறது. அன்றைக்குள்ள யூத ஜனங்களும் சரி, அன்றைக்கு இந்த புறஜாதிகளும் சரி, இப்படிதான் ஆண்டவரை பார்த்து இகழ்ந்தார்கள். அவரை குறித்து வசனம் என்ன சொல்கிறது தெரியுமா? அவர் அந்த கோர சிலுவை பாடை சகிக்கும் போது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. ஏன்னா அத்தனை அடி. அவரை யூத ஜனங்கள் பரியாசம் பண்ணது ஒரு பக்கம், ரோம சேவகர்கள் அவரை நிர்வாணப்படுத்தி அடித்தது மிக கோரமான காட்சி. அவருடைய முதுகெல்லாம் ரத்தம் சுட்டுது. அவருடைய தலையில முட்கிரீடம் சூட்டப்பட்டது. அவர் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாங்க. ஒரு பக்கம் சாப்பாடு இல்ல, பசி. இந்த அளவுக்கு வேதனையை சகிக்கும் போது அவருடைய முகம்லாம் எப்படி இருந்ததுமா? விகாரமாயிருச்சு. ரூபம் எவ்வளவு அழகான ஒரு இயேசு. அந்த அழகான இயேசு நமக்காக என்னவா மாறிட்டாரு? அழகற்றவராய் மாறினார். சௌந்தரியம் இல்ல, பார்க்கும்போது அவர் விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்ல. அப்போ அவர் என்ன ஆனாரா நமக்காக? அவர் அசட்டை பண்ணப்பட்டார், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டார், துக்கம் நிறைந்தவராயிருந்தார், பாடு அனுபவித்தவராயிருந்தார். இப்படிதான் அவருடைய நிலைமை இருந்துச்சு. எல்லாரும் அசட்டை பண்ணாங்க. கூட இருந்த சீஷர்கள் அவரை விட்டு ஓடி போயிட்டாங்க. இயேசு தன்னந்தனியே சிலுவையில அறையப்பட்டார். அந்த சிலுவை அண்டை மட்டும் யார்? ஒரே ஒரு சீஷன் மட்டும் வந்தார். அதான் அப்போஸ்தலனாகிய யோவான். மற்றபடி எல்லாரும் பயந்து ஓடி ஆண்டவர்கிட்ட தூரமா போயிட்டாங்க. பேதுருலாம் சொன்னார், ஆண்டவரே என் ஜீவனை கூட உமக்கு என்ன செஞ்சிடறேன், கொடுக்கிறேன். பேதுரு பாவம் எங்க போனாருன்னே தெரியல. நல்ல கவனிங்க, விரும்பினவர்கள், நேசித்தவர்கள் யாவரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விட்டு அந்த கோர பாடுகளின் நேரத்தில் அவர்களை விட்டு பிரிந்து போனார்கள். அதனால இயேசு சொன்னார், நீங்களா என்னை விட்டு போயிருவீங்க, ஆனா நான் தன்னந்தனியா இல்ல, என் பிதா என்னோட கூட இருக்கிறார். ஏன்னா என் பிதாவின் சித்தத்தை நான் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாமெல்லாம் என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? அவரை விட்டு நம்முடைய முகங்களை என்ன செஞ்சோம்? மறைத்து கொண்டோம். அவரை அசட்டை பண்ணி அவரை எண்ணாம போயிட்டோம். அவரை ஒரு பொருட்டாவே இல்ல. இப்படிதான் நம்முடைய நிலைமை. அந்த காலத்துல இருந்து யூதர்களுடைய நிலைமை இப்படிதான் இருந்துச்சு. சற்று யோசித்து பாருங்கள். ஒரு வாரம் கூட ஆகல, 5 நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, யூதருடைய ராஜாவே, இஸ்ரவேலின் ராஜாவே என்று மிகுந்த உரத்த சத்தத்தோடு
அவரை அழைத்தார்கள். அவருக்கு முன்பாக வஸ்திரங்களை விரித்தார்கள். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு முன்பாக வந்து ஓசனா ஓசனா எங்களை காப்பாற்றும் என்று சொன்னாங்க. அதே ஜனங்கள், அதே 3,00,000 மக்கள் 5 நாளுக்கு பிறகு என்ன ஆயிட்டாங்க? இவரை அடியுங்கள், இவரை சிலுவையில அறையுங்கள் என்று சொல்லிட்டாங்க. எவ்வளவு கோரமான காட்சி பாருங்க. அன்றைக்கு அவர்களும் செய்தார்கள், இன்றைக்கு மனிதர்கள் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணாம போயிட்டாங்க. அவர் அசட்டை பண்ணினாங்க. அசட்டை பண்ண பிறகு பாருங்க, தீர்க்கன் மூலமாக ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, ஏன்பா இயேசு இந்த பாடுகள்லாம் பார்த்தாரு அப்படின்னா, அது வார்த்தை அருமையான வார்த்தை. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்ம தப்பு கணக்கு போட்டோம். ஆனா இயேசு யாருக்காக மரித்தார்? நம்முடைய நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டு அவர் சிலுவையிலே அவர் மரித்தார். அது மட்டுமல்ல, நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொள்றது மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசி இன்னும் அழகா சொல்றாரு, நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். பாருங்க, எத்தனை அற்புதமான ஒரு காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடை குறித்து சொல்லப்படுது. நம்முடைய மீறுதலுக்காக அவர் மரித்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்து கொண்டார். இன்னைக்கு தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை எங்க கிடைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவத்திலிருந்து தான் கிடைக்கணும். என்னதான் உலகத்துல நீங்க பெரிய பதவியில இருந்தாலும் சரி, அதிபரா இருந்தாலும் சரி, நல்ல பணம் செல்வம் எல்லாம் இருந்தாலும் சரி, இதெல்லாம் தற்காலிகமானது. இதெல்லாம் உங்களோட சேர்ந்து வராது. உங்க வாழ்க்கை நித்திய காலமா ஆண்டவரோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்ட பாக்கியவான்களா இருக்கணும். யாருடைய பாவங்கள் கர்த்தர் மன்னித்து விட்டாரோ, யாருடைய அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, அவன்தான் பாக்கியவான். அவன்தான் பாக்கியவான். ஏன் தெரியுமா? பாவம் இல்லாத ஒரு மனிதன் தான், பாவம் மன்னிப்பாக மீட்பு பெற்ற ஒரு மனிதன் தான் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். அவனுக்கு தான் நித்திய ஜீவன் உண்டு. அப்போ அந்த பாவத்திலிருந்து நம்ம மீட்டெடுக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அதனால்தான் அவர் நமக்காக மரித்தார் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு. அவர் சொல்றாரு, 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, நாம் நீதிக்கு பிழைக்கும்படி அவர் தம்முடைய சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படும் பொழுது அவர் ஏதோ அறையப்பட்டார் இல்ல, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து கொண்டுதான் மரித்தார். அந்த பாவங்களை அவர் ஏன் சுமந்து கொண்டார்? அப்பதான் நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறுவோம். ஏன்னா பாவத்துக்கு ஒரு பெரிய தண்டனை இருக்கிறது, மறந்துடக்கூடாது. அந்த தண்டனையிலிருந்து நம்ம விடுவிக்கப்படணும்னா இயேசு நம்முடைய தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் அதுக்கென்று ஒரு பெரிய விலைக்கிறை என்ன செலுத்தினாரு? தம்முடைய சொந்த இரத்தத்தை செலுத்தினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம் யார் மேல் இருக்கிறதோ, யாருடைய வீட்டிலே நிலைக்கால்கள் இருக்கிறதோ, அந்த இடத்திலே மரணதூதன் கடந்து செல்வான். அந்த வீட்டினுடைய வாசல்ல அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கும் பொழுது, அந்த மக்களுடைய அந்த சரீரத்தில் அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை பார்க்கும் பொழுது மரணதூதன் அவங்களை தொடமாட்டான். ஏனென்றால் அவர்கள் என்ன மீட்பை பெற்றாங்க? பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக் கொண்டார்கள். இன்றைக்கு நாமும் பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரு பெரிய மீட்பை பெறுகிறோம். அதுக்கு பேர் தான் பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்புடைய பயன் என்ன தெரியுமா? பிசாசானவன் நம்மை தொடவே முடியாது. பிசாசானவனுக்கு நம்முடைய சரீரத்தின் மேல அதிகாரம் கிடையாது. பிசாசானவனுக்கு நம்முடைய ஆவியின் மேல அதிகாரம் கிடையாது. பிசாசானவனுக்கு நம்முடைய ஆத்மாவின் மேல அதிகாரம் கிடையாது. நாம் இயேசு கிறிஸ்துவினால் முற்றிலுமாய் மீட்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய மீட்பு, அது பாவ மன்னிப்பாகிய மீட்பு. இந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்ம என்ன செய்யறது? சுத்திகரிக்கிறது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டா, விசுவாசிக்கணும்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக தான் மரித்தார், என்னுடைய பாவத்துக்காக தான் அவர் மரித்தார் என்று சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசித்து என்ன செய்யணும்? நம்முடைய பாவங்களுக்காக நாம் மனஸ்தாபப்பட்டு அதை அவருடைய சமூகத்தை அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னை மன்னியும், உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவும், என்னை சுத்திகரியும் என்று சொல்லி நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்துல நம்ம அறிக்கையிட்டு உண்மையான உள்ளத்தோடு மனம் திரும்பினால் வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவரும் நீதியுள்ளவருமாய் இருக்கிறார். அப்ப இப்படி அவருடைய ரத்தத்தினால நம்முடைய பாவங்கள் கழுவப்படும் போது, பாவ மன்னிப்பாக மீட்பு பெறும்போது நம்ம என்ன ஆகிறோம் கேட்டீங்கன்னா, பரிசுத்தமாக்கப்படுகிறோம். இந்த பரிசுத்தமாக்கப்பட்ட காரியம் அவர்னால் மாத்திரமே நமக்கு கிடைக்கிறது. அவருடைய பரிசுத்தத்தை நாம் தரித்து கொண்ட உடனே நாம் யாருக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாறணும் தெரியுமா? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதி உள்ளவர்களாய் மாறுகிறோம். கொஞ்சம் வாசிங்க, எபேசியர் 1 அதிகாரம் 4 வசனம். தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தருளின தம்முடைய கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்து மூலமாய் தமக்கு ஸ்வீகார புத்திரராகும்படி முன் குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. பாருங்க, இந்த பாவ மன்னிப்பாகிய மீட்பு இயேசு கிறிஸ்துவுக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அது என்ன செய்துன்னு கவனிங்க. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துனா, பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாம் அன்பிலே பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அது நம்மை தகுதிப்படுத்துகிறது. நம்ம பரலோக ராஜ்யத்துல பரிசுத்தமான தேவனுடைய சன்னிதானத்துல நிக்கணும். சாதாரணமா ஒரு மனிதனும் தேவனுடைய சமூகத்துல போய் நிக்க முடியாது. ஏன்னா எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்துட்டாங்க. ஆனா எந்த மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அவனுக்காக அவளுக்காக பாடுபட்டார் என்று விசுவாசிக்கிறானோ, அவனுக்காக அவளுடைய பாவத்திற்காக இயேசு மரித்தார் என்று விசுவாசிக்கிறானோ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறானோ, அவனுக்கு தேவன் தம்முடைய பாவ மன்னிப்பாகிய மீட்பை தந்து நம்ம அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களாயும் குற்றமற்றவர்களாய் மாற்றி பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நிற்க ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுக்கிறார். இதுக்கு தான் தேவனுக்கு நம்ம என்ன செய்யணும்? அதிகமாக நன்றி சொல்லணும். அப்போ நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பை கொடுத்த உடனே நமக்கு என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து தேவன் நம்மள என்ன செய்றாரு? விடுதலை ஆக்குகிறார். ஒரு மனிதன் பாவம் செய்யும்போது அவனுக்கு எப்பவுமே என்ன இருக்கும்னா, ஒரு குற்ற மனசாட்சி இருந்துட்டே இருக்கும். அவன் பாவத்துடைய ஒரு ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை கவனிங்க. பாவம் ஒரு மனிதனை அடிமையாக்குது. பாவம் ஒரு மனிதனை பின்தொடர்ந்துட்டே வருது. எங்க போனாலும் பின்தொடருது. ஒளிந்து கொள்ளலாம்னு நினைச்சா கூட அவன் வீட்டுக்கு முன்னாடி போய் படுத்துருது. அவன் தப்பிக்கவே முடியாது. இதுதான் பாவத்தினுடைய விளைவு. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரிய விடுதலை எப்படி தர்றாருன்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தை சிந்தி, அந்த சொந்த ரத்தம் என்ன செய்யுதுன்னா, அந்த குற்ற மனசாட்சி நம்ம விட்டு என்ன செய்யுது? நீக்குகிறது. ஒருத்தன் ஒரு கொலை செய்யறான், இனிமேல் நம்ம தப்பிச்சிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சு வேற எங்கேயோ போய் ஓடி போறான்னு வச்சுக்கோங்க. அங்கேயும் அவன் எப்படி தெரியுமா வாழ்வான்? இந்த குற்ற மனசாட்சி அவனுக்கு குத்திட்டே இருக்கும். நீ தப்பு பண்ணிட்ட. அங்க கூட பயந்துட்டு தான் வாழ்வான். வெளியில பார்க்கும்போது ரொம்ப பலசாலி மாதிரி இருப்பான். ஆனா அவன் குற்ற மனசாட்சி என்ன செய்யுது? விடவே விடாது. பல குற்றவாளிகள் இப்படி மாட்டிருக்காங்க. அப்பமா தங்க தப்ப ஒத்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா கவனிங்க. குற்ற மனசு ஒரு மனுஷனை நிம்மதியா இருக்கவே விடாது. அவனுக்குள்ள இருக்கிற சமாதானம் போயிரும். அவன் எத்தனை தான் பெரிய பதவியில இருந்தாலும் சரி, எத்தனை தான் பெரிய ஞானியா இருந்தாலும் சரி, அவனுக்கு தெரியும் அவனுக்கு ஒரு பெரிய அழிவு காத்து கொண்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு தேவன் நமக்கு ஒரு பெரிய விலையேறப்பட்ட ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்காரு. என்ன தெரியுமா? சொந்த ரத்தத்தை சிந்தி சொல்றார், மகனே மகளே ஓடி வா. உன் பாவத்துக்கான பரிகாரம் நான் தான். உன் பாவத்தினால உனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த குற்ற மனசாட்சியை நீக்க என்னால் தான் முடியும். ஆகவே நீ எனக்கு நல்ல ஊழியம் செய்யலாம். நீ வா, என்கிட்ட வா. உன்னை நான் என்னவா மாத்திருவேன்? என்னுடைய ஊழியக்காரனா
மாத்திருவேன். ஒரு காலத்துல நீ பாவத்துக்கு அடிமையா இருந்து பாவத்துக்கு ஊழியக்காரனா இருந்த, அந்த பாவத்தின் அடிமைத்தனத்தை உன்னை என்ன செய்ய போறேன்? விடுதலை ஆக்க போறேன். பிசாசின் அடிமைத்தனத்தை விடுதலை ஆக்க போறேன். உன்னை என்னுடைய ஊழியக்காரனா மாத்த போறேன் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய ரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்துகிறார். அந்த வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்க, நம்முடைய மனசாட்சியை சுத்திகரிப்பது இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தம். ஹல்லேலூயா. நம்ம மனசாட்சி அப்படியே சுத்திகரிச்சிருமா? மனசாட்சி மட்டும் சுத்தமா இல்லைன்னா நீங்க பயத்தோட தான் வாழ்வீங்க. நீங்க ஒளிவு மறைவான வாழ்க்கை தான் வாழ்வீங்க. பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழவே முடியாது. நீங்க தேவனுக்கு உண்மையாகவே ஊழியம் செய்யவே முடியாது. தேவனை ஆராதிக்க முடியாது. ஆனா ஒரு விஷயம், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க என்று சொல்லி தாழ்த்தி ஒப்பு கொடுத்தா உடனே என்ன திரும்ப செய்யறாரு? உங்க குற்ற மனசாட்சி அப்படியே மன்னிச்சு அது தூக்கி அப்படியே வீசுகிறார். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நமக்கு கொடுக்கிற முதல் பயன். இந்த மீட்பை இதுவரைக்கும் பெறலன்னா பெற்றுக்கொள்ளணும். பெற்றுக்கொண்டவர்கள் என்ன செய்யணும்? இந்த மீட்பை பெற்றுக்கொண்ட உடனே இந்த மீட்பில் நான் நிலைத்திருக்கணும் அப்படின்னு சொன்னா 3 அனுபவங்கள் வேணும். என்ன 3 அனுபவங்கள்? 1, நான் கிறிஸ்துவுடன் சிலுவையில அறையப்பட்டேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். முதல் அனுபவம் என்ன வந்துடணும்? கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில அறையப்படணும். எப்படி அறையப்படுவீங்க? நான் பாவ மன்னிப்பை பெற்றேன், இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க முதல் படி கிறிஸ்துவோடு சிலுவையில அறையப்படுறீங்கன்னா எப்படி அறையப்படுவீங்க? ஞான ஸ்நானத்தின் மூலமாக அறையப்படுவீங்க. ஞான ஸ்நானத்துல ஒரு மனிதன் என்ன செய்யறான்? நான் கிறிஸ்துவுடன் உடன்படிக்கை பண்றேன், இப்ப கிறிஸ்துவோடு நான் ஐக்கியப்படுறேன் என்று சொல்லி அந்த ஞான ஸ்நானத்தின் உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவரோடு ஒரு நல் மனசாட்சியின் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறான். அந்த நல் மனசாட்சியின் உடன்படிக்கை ஏற்பட்ட உடனே அவன் கிறிஸ்துவின் உடையவனாய் மாறுகிறான். அப்ப கிறிஸ்துவோடு சிலுவையில அறையப்படுகிற அனுபவம் நமக்கு வேணும். 2வது அனுபவம் மிக முக்கியமான அனுபவம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசைச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இப்போ கிறிஸ்துவுடன் முதல்ல நான் சிலுவையில் அறையப்பட்டேன். இப்ப அடுத்த அனுபவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய ஆசைகளையும் என் இச்சைகளையும் எதில் அறைஞ்சிடுறேன்? சிலுவையில் அறைஞ்சிடுறேன். அப்போ ஒரு தேவ மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு மீட்கப்பட்டான் என்றால் அவன் பரிசுத்தமாக்கப்படுகிறான். பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் தேவனுடைய ஆலயமாய் மாறுகிறான். தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு இடமாய் மாறுகிறான். அப்போ அவன் சொல்லணும், இந்த சரீரம் என்னுடையதல்ல, இது என் தேவனால் நான் பெற்றிருக்கிறேன். இந்த சரீரம் என்னுடைய அல்ல. அப்ப என்ன செய்யணும்? அப்ப ரெண்டு சரீரம் நமக்குள்ள வேலை செய்யுது. 1 ஆவிக்குரிய சரீரம், 1 மாம்சத்திற்குரிய சரீரம். இந்த மாம்சத்திற்குரிய சரீரம் என்ன செய்யுது? இச்சைகளை தூண்டுது, ஆசைகளை தூண்டுது, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாய் போராடுகிறது. அப்போ ஒரு தேவ மனிதன் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பாக மீட்பை நீ பெற்றுக்கொண்டாய், இனி சாத்தான் உன்னை தொடக்கூடாது அப்படின்னு சொன்னா தன் ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில அறைய வேண்டும். இப்போ முதல்ல கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்படணும். அடுத்தது நம்முடைய ஆசைகளையும் இச்சைகளையும் சிலுவையில அறையணும். இப்ப சிலுவையில அறைந்த பிறகு 3வது அனுபவத்துக்கு நேராய் அப்போஸ்தலனாகிய பவுல் நம்மை நடத்தி செல்கிறார். அதான் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். என்ன அற்புதம் பாத்தீங்களா? உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, இப்ப நானும் உலகத்துக்கு என்ன ஆயிட்டேன்? சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். இப்ப நீங்க நல்லா யோசிங்க, தேவ பிள்ளைகள் தானே, உலகத்தோட சேர்ந்து வாழ்ந்துடக்கூடாது. அப்போ உலகத்தின் காரியம் நம்ம தொடக்கூடாது. ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஜீவியம். இப்படி சிலுவையில் அறைகிற 3 அனுபவங்கள் வேணும். இந்த 3 அனுபவங்களும் தேவன் நமக்கு தருவாராக. அப்பதான் இந்த பாவ மன்னிப்பாக மீட்பை நம்ம தக்க வைத்துக் கொள்வோம். 2வது பயன், மிக முக்கியமான பயன். தேவன் நமக்கு அடுத்த ஒரு மிக முக்கியமான காரியத்தை என்ன செய்யறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம்.
அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அணிந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினான். இரண்டாவது ஒரு பெரிய பயன் என்ன கேட்டீங்கன்னா, சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணி நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குகிறார். ஹல்லேலூயா. பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்ற உடனே நம்ம பரிசுத்தம் அடைகிறோம் இல்லையா? ஆனா அடுத்ததே இன்னொன்னு ஒரு காரியத்தை நம்முடைய மரணத்தினால ஏற்படுத்துறாரு. அதுதான் சமாதானத்தை நமக்கு ஏற்படுத்தி நம்ம என்ன செய்யறாரு? பிதாவோட ஒப்புரவாக்குகிறார். நல்ல கவனிங்க. இதே எசாயா ஆக்கியோன் எழுதும் போது என்ன அழகா எழுதுற பாருங்க. எசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனத்தை கவனிங்க. நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. சமாதானம் இல்லைன்னா என்ன நடக்கும்? நம்ம ஒரு அமைதியற்றவர்களாய் நிலையற்றவர்களாய் சுற்றி திரிகிறவர்களாய் இருப்போம். இன்னொன்று விதத்தில் சொல்ல போனா நம்ம சாபத்தின் பிள்ளைகளாக இருப்போம். பாவம் செய்த உடனே மனிதனுக்கு என்ன கிடைச்சது? சாபம் தான் கிடைச்சது. அப்படித்தானே? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17 முதல் 19 வசனத்தை வாசித்து பாருங்க. ஆதாம் பாவம் செய்தான். உடனே ஆண்டவர் சொன்னார், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஆதாமுக்கு சாபத்தை கொடுத்துட்டாரு. என்ன சாபம்? நீ வேற வசந்த தான் பயிர் பண்ண முடியும். நீ இந்த உலகத்துல உன்னுடைய பூமி என்னதான் முளைப்பிக்கும்? முட்கள் தான், வேதனை இருக்கும். அப்போ சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில வந்தா அந்த மனிதன் இந்த உலகத்துல வேதனைகளும் முட்கள் உள்ள வாழ்க்கையும் வாழ வேண்டும். இன்னும் ஒரு காரியம் இருக்கு. இந்த சாபம் செய்யறது நிலையற்றவர்களாய் மாற்றிவிடும். காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்றான். கொன்ற பொழுது ஆபேலின் ரத்தம் பேசிற்று. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறாரு, காயினே காயினே, ஆபேலை நீ கொன்றாயா? அவன் அதுக்கு பதில் சொன்னான். அதுக்கு பிறகு ஆண்டவர் சொன்னாரு, நீ சபிக்கப்பட்டிருப்பாய். சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு, கவனிங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம். இப்பொழுது உன் சகோதரனுடைய ரத்தத்தை உன் கையிலே வாங்கிக் கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். உன் நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கூடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாயிருப்ப. அடுத்த காரியத்தை கவனிங்க. இவன் பூமியில என்னதான் உழைச்சாலும் அந்த உழைச்ச உழைப்பு அவனுக்கு சரியான பலனை தராது. நீ என்னதான் பயிர் வச்சாலும் அந்த பூமி தன் பலனை தராது. இதுக்கு பேர் இன்னொன்னு விதத்தை சொன்னா, பொத்தலான பையில கொண்டு போய் என்ன செய்யறது? நம்ம காசை போடுறது இல்ல. பொத்தலான பையில போய் காசு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? வீட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு பைசா கூட இருக்காது. கஷ்டப்பட்டு உழைப்பீங்க. 1000 ரூபாய் உழைப்பீங்க, 10,000 ரூபாய் உழைப்பீங்க, சந்தோஷமா பெற்றுக்கொள்வீங்க. ஆனா எங்க போய் போடுறீங்கன்னு உங்களுக்கே தெரியாது. பொத்தலான பையில போடுறீங்கன்னு தெரியாது. வீட்டுக்கு வரும்போது ஐயோ எங்க போச்சு, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சனே. சாபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவன் தன்னுடைய பலனை அனுபவிக்க முடியாது. மூன்றாவது, அவன் நிலையற்று அலைகிறவனாய்ப்பான். ஒரு நிலை இல்லாத ஒரு வாழ்க்கை, சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இதாங்க சாபத்தினுடைய விளைவு. இப்போ நல்லா கவனிங்க. இந்த சாபத்தை மனிதன் பெற்றுக்கொண்டான். இப்ப சபிக்கப்பட்டவனா இருக்கிறான். சபிக்கப்பட்ட இந்த மனிதனுக்கு ஒரு விடுதலை வேணும். அதனால்தான் சிலுவையில இயேசு மரிக்கும் பொழுது நம்முடைய பாவத்தை மாத்திரம் சுமக்கலங்க. அதனால பாவ மன்னிப்பாக மீட்பை மாத்திரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல. அடுத்தது என்ன நம்ம செஞ்சாரு? சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தபடியினாலே அவர் என்ன செய்தார்? நமக்காக அவர் சாபமானார். கலாத்தியர் 3:13 சற்று கவனித்து பாருங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இயேசு நமக்காக கல்வாரி சிலுவையில மரித்தார். மரித்ததுனால என்னாச்சு? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி என்ன செஞ்சிட்டாரு? மீட்டு கொண்டார். அப்ப நம்முடைய சாபத்தையும் அவர் ஏற்றுக்கொண்டார்.
அவர் சாபத்தை ஏற்றுக்கொண்டதுனால்தான் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாறுகிறோம். அப்போ இந்த சாபம் நீங்கிருச்சுன்னா நீங்க எப்படிப்பட்டவர்களா மாறுறீங்க தெரியுமா? விடுதலை பெற்றவர்களா மாறுறீங்க. குமாரன் உடையவன் ஜீவன் உடையவன் இல்லையா? அந்த ஜீவன் உடையவன் குமாரன் எங்க நிலைத்திருக்கிறார்? பிதாவோடு நிலைத்திருக்கிறார். அப்போ தன் வீட்டிலே அவர் நிலைத்திருக்கிறார். அதே போல ஒரு மனிதன் சாபத்திலிருந்து விடுதலை பெற்ற உடனே அவன் தன் வீட்டிலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறுவான். பரலோகத்திலே நிலைத்திருக்கிற ஒரு மனிதனாய் மாறுவான். இன்னைக்கு தேவ பிள்ளைகளை எத்தனை பேர் தான் ஆசீர்வாதத்தை கவனிங்க. நிலையற்று அலைந்த நம்ம என்னதான் பிரயாசித்தால் அதுக்கு ஏற்ற பலன் அடையாமல் துக்கத்தோடு நம்ம திரிந்த நம்மை இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினாலே நமக்கு ஒரு பெரிய வழிவாசலை திறந்து வச்சிட்டாரு. மகனே மகளே வா, உன்னுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டேன். உன் சாபத்தினால உனக்கு ஏற்பட்ட அந்த பெரிய துயரங்கள் அதெல்லாம் நான் நீக்கிட்டேன்பா. என்கிட்ட வா, என்கிட்ட வா. சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கின என் மேல போச்சு, நான் ஏற்றுக்கொண்டேன். நீ வந்தனா உனக்கு நிச்சயம் சாபத்திலிருந்து விடுதலையாக்கி உனக்கு நான் ஆசீர்வாதத்தை தருவேன். அதனால்தான் ரட்சிக்கப்பட்ட உடனே ஆண்டவர் நம்மள ஆசீர்வதிக்கப்பட்டவர்களா மாறுறாரு. எபேசியர் 1:3 வாசித்து பாருங்க. வசனம் சொல்லுது, ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் தேவன் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிறார்ல, ஆசீர்வதித்திருக்கிறார். He has already blessed us. எத்தனை அற்புதம். அப்போ நீங்க ஆண்டவர்ட்ட சமூகத்துல வந்து, ஆண்டவரே எனக்காக நீங்க சாபமாயினங்க, நன்றி ஆண்டவரே, நான் உண்மை ஏற்றுக்கொள்கிறேன், என் உள்ளத்துல வாங்கன்னு சொன்னா ஆண்டவர் நம்முடைய சாபத்தை நீக்கி ஆசீர்வதித்து நம்மை கனப்படுத்துகிறார். இது 2வது மிக முக்கியமான ஒரு பெருத்த ஆசீர்வாதம். 3வது ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சிலுவை மரணம் மூலம் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு கவனிச்சீங்கன்னா, வாசிங்க 1 பேதுரு 2:24 நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகினீர்கள். 3வது பெரிய பாக்கியம் என்னது? யாரெல்லாம் சிலுவை மரணத்தை விசுவாசித்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு கிடைக்கிற 3வது பயன் என்ன தெரியுமா? அவருடைய தழும்புகளினால் நீங்கள் சுகமாவீர்கள், அவருடைய தழும்புகளினால் நீங்கள் குணமாவீர்கள். வியாதியிலிருந்து சுகத்தை தேவன் தருகிறவராயிருக்கிறார். 2 விதமான வியாதி இருக்கிறது. ஒன்று ஆவிக்குரிய வியாதி, 2வது சரீர பிரகாரமான வியாதி. ஆவிக்குரிய வியாதியிலிருந்து நிரந்தரமான ஒரு விடுதலை. அல்லேலூயா. இன்னொரு வியாதி நமக்கு இந்த சரீரத்தில் ஏற்படுகிற வியாதிகள். நீங்க பல நாட்களா ஜெபித்து கொண்டு இருக்கலாம், ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, விடுதலை கிடைக்கலன்னு நினைச்சிடாதீங்க, விடுதலை கிடைக்கும். ஒரு விசை அமெரிக்க ஐக்கிய நாட்டில் கேன்சர் நோயாளிகள் குறித்து ஒரு சின்ன ஆய்வு எடுத்தாங்க. கேன்சர் நோயாளிகள் 2 பிரிவாக பிரிச்சுட்டாங்க. ஒன்னு நல்ல விசுவாசிக்கிற அந்த பேஷண்ட்ஸ், இன்னொன்னு கர்த்தரை நம்பாதவர்கள். 2 பேருக்கும் அவங்க மாத்திரைகளும் அந்த மருந்துகளும் கொடுத்து செக் பண்ணிட்டே இருக்காங்க. விசுவாசிகளுக்கு கொடுக்கும்போது சீக்கிரமான சுகம். கர்த்தரை நம்பாதவர்கள் வாழ்க்கையில அந்த சுகத்தினுடைய அந்த வேகம் குறைஞ்சிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு அவங்க கண்டுபிடிச்சாங்க, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது அவளுக்கு என்ன பெரிய சுகம் கிடைக்கிறது. அந்த விசுவாசிக்கிற கூட்டம் என்ன தெரியுமா சொல்லுச்சு? உம்முடைய தழும்புகளினால் நான் சுகமானேன், உம்முடைய தழும்புகளினால் நான் சுகமானேன் என்று சொல்லி அந்த மாத்திரைகளை சாப்பிடும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய தழும்புகளில் நான் சுகப்படுத்தினதுக்காக ஸ்தோத்திரம் 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 என்று சொல்லும் பொழுது அந்த கேன்சரஸ் செல்ஸ் எல்லாம் அழிய ஆரம்பித்தது. எதுக்கு நான் சொல்கிறேன்? இது ஒரு ஆய்வறிக்கை சொன்ன வார்த்தை, பல வருடங்களுக்கு முன்பாக படித்த காரியம். இன்னைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? வாயிலிருந்து அறிக்கை செய்யணும். இந்த வாயினால் அறிக்கை செஞ்சாங்கனால என்ன, அந்த சரீரத்தின் வியாதியின் தாக்கம் நீங்கிரும். நம்ம அந்த நேரத்தில் என்ன செய்யணும்? சொல்லணும், நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால் நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களா. யெகோவா தேவன், யெகோவா தேவன்,
எந்த நல்ல பரிகாரி யெகோவா தேவன், யெகோவா தேவன், எந்த நல்ல பரிகாரி. என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையோ என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையோ, சாபமான சிலுவாய். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இந்த வாயினால என்ன செய்யணும்? நீங்க அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்யணும். ஒரு முக்கியமான சத்தியத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாயை மூடிட்டார். ஒரு சத்தியத்தை நீங்க கவனிங்க. வாயை மூடவும் தெரியணும், வாயை திறக்கவும் தெரியணும். ஏசாயாவின் புத்தகம் 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்திரிக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். ஏசாயத்திற்கு சொல்றாரு, இயேசு அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது சிலுவையில தொங்கிட்டு இருக்காரு. அந்த கல்வாரி சிலுவையில தொங்குற நேரம் சாதாரண நேரம் இல்ல, 6 மணிக்கு நேரம் தொங்குறார். 6 hours. 3ஆம் மணி வேளையிலிருந்து 9ஆம் மணி வேளை வரைக்கும் என் இயேசு அந்த ரங்கத்திலே மத்திய ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நடுவிலே சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். 2 கரங்களிலும் ஆணிகள் அங்க கடாவப்பட்டிருக்கிறது. 2 காலையும் சேர்த்து ஆணி குத்தி இருக்கிறாங்க. தலையிலே முட்கிரீடம். அவருடைய சரீரம் அப்படியே பிக்குது, அவருடைய பாரம் கீழே இழக்குது. அந்த வேதனையின் மத்தியிலே தண்ணீர் தாகம் ஏற்படுகிறது, ரத்தமெல்லாம் கசிந்து போய்கொண்டே இருக்கிறது. இந்த நேரத்துல என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்து தீர்க்கதரிசி சொல்றார், அவர் வாயை திறக்கவில்லை. எதுக்கு வாயை திறக்கலன்னு கேட்டீங்கன்னா, தன்னை பரிகசித்த மக்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல, பிலாத்துக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல, தனக்கு தீமை செய்தவர்களை அவர் பழித்துக் கொள்ளவில்லை. அப்படி வாயை திறக்கவே இல்லை. நம்ம இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? உங்க குடும்பம் நாசமா போகும், உங்க வீடு நாசமா போகும், இப்படித்தான் சொல்லியிருப்போம். ஏன்னா அவர் நன்மை செய்தார், அவருக்கு தீமை கிடைத்தது. ஆனா இயேசு வாயை திறக்கவே இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயத்துக்கு கொண்டு வாயை திறந்தார். என்னது? பிதாவே, இவர்கள் மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எத்தனை அன்பு என் ஆண்டவருடையது! துரோகிகளை நேசித்தார், சத்துருக்களை சிநேகித்தார், அவர்களுக்காக ஆசீர்வாதத்தை கூறினார், அவர்களுக்கு மன்னிப்பை அருளினார். பிசாசு நினைச்சான், சிலுவையில எப்படியாவது இயேசு என்ன செஞ்சிடலாம், மடங்கடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சான். எப்படியாவது அவர் வாயில என்ன வார்த்தையை கொண்டு வந்துடலாம், கசப்பான வார்த்தை, கொஞ்சம் மன்னிக்க முடியாத வார்த்தை, இதெல்லாம் சொல்ல வச்சுட்டா சிலுவையில பிசாசு ஜெயிச்சிட்டேன்னு அர்த்தம். ஆனா பிசாசு ஜெயிக்க முடியல. ஏன் தெரியுமா? அவர் அந்த விஷயத்துக்கு வாயை மூடிட்டாரு, ஆனா நல்ல விஷயத்துக்கு வாயை திறந்துட்டார். இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது உங்களுக்கு விரோதமா தீமையா பேசுறாங்களா? யாராவது உங்களை பரிகரிக்கிறாங்களா? யாராவது உங்களை வேதனைப்படுத்துறாங்களா? அவருக்கு விரோதமா ஒரு நாள் என்ன செஞ்சிடாதீங்க, தீமையான வார்த்தையை பேசுறாதீங்க. பேதுரு தான் சொல்றாரு, தீமை உங்களுக்கு விரோதமா தீமை செய்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, தீமை செய்யாதீங்க. உங்களை உதாசீனப்படுத்துறவர்களுக்கு என்ன செய்யாதீங்க, உதாசீனப்படுத்தாதீங்க. நீங்க நீங்க சாபம் கூறவே கூறாதீங்க, மாறாக அவர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இயேசு இதான் செய்தாருங்க. நாம இப்படிதான் செய்ய பழகணும். அப்ப எதுக்கு வாயை திறக்கணும்? நல்ல வாயை திறக்கிறது. இயேசு அவங்களை ஆசீர்வச்சாரு. ஏன்னா அவர் வேத வாக்கியத்தின்படியே மரித்தார். அல்லேலூயா. இதுதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன். வேத வாக்கியத்தின்படி மரித்தபடினாலே இயேசுவே வார்த்தை, அவருடைய வார்த்தை ஜீவனும் அதிகாரம் உள்ளது. அந்த வார்த்தையை அவர் ப்ரொனவுன்ஸ் பண்றார். உலகத்திலே let there be light, வெளிச்சம் உண்டாகிறது என்று ஒரு வார்த்தை பேசினார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆண்டவரே, பிதாவே, அவர்களை மன்னியும் ஒரு வார்த்தை சொல்றாரு, மன்னிப்பு கடந்து வருகிறது. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் ஜீவனுள்ள வார்த்தைகள்.
இன்னைக்கு நல்லா கவனிங்க. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை நேசிக்கிறோம். ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளா இருப்போம் என்றால், நம்முடைய வாழ்க்கையில உபத்திரம் வரும்பொழுது, பாடு வரும்பொழுது, நீங்க அந்த நேரத்துல என்ன செய்யணும்? வாயினால வார்த்தைகளை சொல்ல ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. யோசுவாவிடம் ஆண்டவர் சொன்னார், யோசுவாவே, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆனா ஒரு கண்டிஷன், என் வேத வாக்கியத்தில என் கட்டளைகளுக்கு நீ இரவும் பகலும் தியானமாய் இருக்கணும். அது உன் வாயை விட்டு நீங்காது இருப்பதாக. ஏதோ வேத வசனம் என்னுடைய பாக்கெட்ல வச்சிருக்கேன், என் வீட்டுல வச்சிருக்கேன்ல, இது உங்க வாயை விட்டு நீங்க கூடாது. அப்ப நான் வாயில இருந்து நீங்க கூடாதுன்னா எங்க இருந்து அது வரணும்? இருதயத்திலிருந்து வரணும். இருதயத்தின் நிறைவினால வாய் பேசும். இப்ப நல்லா கவனிக்க, இந்த ஒரு சத்தியத்தை இன்னைக்கு அறிந்து கொள்ளுங்கள். வாயினால கர்த்தருடைய வார்த்தையை பேசுங்க. pronounce the word of God, confess the word of God. இந்த வார்த்தை ஜீவன் உள்ளது, அது வல்லமை உள்ளது. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு மூன்றாவது மிக முக்கியமான காரியம், ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அதனால வசனம் சொல்லுது, நம்முடைய பலவீனங்களை அவர் என்ன செஞ்சிட்டாரு? சிலுவையில சுமந்து கொண்டார். அவருடைய தழும்புகளினாலே நாம் குணமாகிறோம், சுகமாகிறோம். நாமும் எரேமியாவை போல கேட்போம், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது நான் குணமாவேன். கர்த்தாவே என்னை ரட்சியும், அப்பொழுது நான் ரட்சிக்கப்படுவேன். நீரே என் துதி, யூ ஆர் மை பிரைஸ். நல்ல கவனிங்க, ஆண்டவரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரே, நீர் என்னை விடுவிக்க வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு சுகம் கொடுக்க வல்லவர். மூன்றாவது மிக முக்கியமான, நான்காவது காரியத்தோடு முடிக்கிறேன். இது மிக முக்கியமான காரியம். இயேசு சிலுவையில மரித்ததினாலே நமக்கு அடுத்த ஒரு நான்காவது மிக முக்கியமான பயன் என்ன தெரியுமா? கொலோசியர் 2:14-15 நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். நான்காவது மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில மரித்தார்தான். இயேசு சிலுவையில மரித்த பொழுது என்ன செய்தார் என்று சொற்று கவனிங்க. என்ன செய்தாரு? நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் எடுத்து சிலுவையின் மேல் என்ன செஞ்சாராம்? ஆணி அடித்து. இவருடைய காலில் ஆணி அடிச்சாங்க, இவருடைய கரத்துல ஆணி அடிச்சாங்க. ஆனா இப்பொழுது இயேசு இன்னொரு ஆணி அடிக்கிறார். ஹல்லேலூயா. He nailed. அவர் அடிக்கிற ஆணி அடிச்சு, எதை ஆணி அடிச்சுட்டார்? இப்போ நமக்கு விரோதமாய் இருந்த கையெழுத்தை ஆணி அடிச்சு, நமக்கு விரோதமாய் இருந்த காரியத்தை ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு அப்படியே எடுத்துற பவர் அப்படியே ஸ்நாட்ச் பண்ணிட்டாரு. ஸ்நாட்ச் பண்ணிட்டு என்ன செஞ்சார்? அடுத்தது வெளியரங்கமான கோலமாக்கி அவைகள் மேல் சிலுவையில வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில தான் வெற்றி முற்றுமாய் சிறந்த ஒரு இடம். இந்த இடத்துல இயேசு யார ஆணி அடிச்சாரு, யாருடைய அதிகாரங்களை உறிந்து கொண்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர் அதனுடைய 2ஆம் அதிகாரம் அதனுடைய 14-15 வாசிங்க. ஆதலா பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஹல்லேலூயா. இயேசு செய்த காரியத்தை கவனிங்க. அவர் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மை போல நமக்காக மூத்த சகோதரனா மாறிட்டாரு. இப்போ சிலுவையில அறையப்பட்ட பொழுது என்ன தெரியுமா செஞ்சாரு? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன் என்ன செஞ்சாரு? ஆணி அடிச்சிட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய அதிகாரத்தை உறிந்து கொண்டார், அவனுடைய வல்லமையை உறிந்து கொண்டார். இவன் பிசாசிட்டு இருந்து என்ன போச்சு? வல்லமை போச்சு, அதிகாரம் போச்சு. யாருக்கு மேல இருந்த அதிகாரம் போச்சு? நமக்கு மேல இருந்த அதிகாரம் போச்சு. நமக்கு மேல இருந்து அவனுடைய உரிமை போச்சு.
ஏன்னா இப்போ நாம் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டோம். இப்ப நம்ம இயேசுவின் ரத்தத்தால் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுவிட்டோம். நாம் இயேசுவின் ரத்தத்தால் சமாதானத்தை பெற்றுவிட்டோம். பிதாவோட ஒப்புரவாகிட்டோம். இயேசுவின் ரத்தத்தால் இப்ப சுகம் பெற்றுவிட்டோம். இப்ப இயேசுவின் ரத்தத்தால் நாம் இந்த ஒரு பெரிய பாக்கியத்தை நம்ம பெறுறோம். அவனுடைய அதிகாரம் நம்ம மேல் கிடையாது. பிசாசுடைய அதிகாரத்தை நீக்கிட்டு இப்ப என்ன பயத்தை நம்ம வீட்டு நீக்கிட்டாரு? மரண பயத்தை நம்ம வீட்டு நீக்கி விட்டார். அடிமைத்தனத்துல நம்மை விடுதலை ஆக்கினார். இவ்வளோ பெரிய பாக்கியத்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிறவராயிருக்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? இதெல்லாம் தேவன் சிலுவையில மரணத்துல முடிச்சிட்டார். அதுக்குதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, நீங்க சர்வாயுத வர்க்கத்தை தடித்து கொள்ளுங்க. துன்பம் வருதா, பாடு வருதா, சங்கடமான சூழ்நிலை வருதா, மாம்சத்தோட ரத்தத்தோட நமக்கு போராட்டம் இல்ல. நமக்கு துரைத்தனங்களோடும் வானமண்டலத்துக்கு பொல்லாத ஆவிகளோட நமக்கு போராட்டம் உண்டு. ஆகவே என்ன செய்யுங்க? ஏற்ற காலத்துல அந்த அந்த கஷ்டமான சூழ்நிலை நேரத்துல நம்ம என்ன செய்யணுமா? வசனத்துக்கு வாசிங்க. எபேசியர் அதனுடைய 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். இப்ப சர்வாயுத வர்க்கத்துல என்ன இருக்கு? ஆண்டுடைய வார்த்தைகள் அடங்கி இருக்கிறது. சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷம் என்னும் பாதரட்சை, பொல்லாங்கனையும் அக்னி ஆஸ்திரங்கள். இதெல்லாம் அவித்து போடுறதுக்கு எதை யூஸ் பண்ணோம்? விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சணியம் என்னும் தலைச்சீரா, தேவவசனமாகிய ஆவியின் பட்டயமாகிய வசனம், தேவ வசனம். இப்போ இதெல்லாமே அடங்கி இருக்குது வார்த்தையில தான். தேவன் நமக்கு நல்ல சர்வாயுத வர்க்கத்தை கொடுத்துட்டாரு. இதை நீங்க தரித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுங்க, ஒவ்வொரு நாளும் வெற்றி பெறுங்க. அதனால்தான் அப்போஸ்தலன் யோவான் சொன்னாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். இயேசு எப்படி மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று வெற்றி முழக்கமிட்டு அவர் உயிரோடு எழும்பினாரோ, அதேவனமாய் நமக்கும் வெற்றியை கொடுக்க அவர் வல்லமையில இருக்க. நம்ம அவர் விசுவாசிக்கிறதுனால அவருடைய அந்த பரிசுத்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறது. அந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்தை நம்ம உறுதிப்பட்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணும்போது ஒன்று சொல்லட்டும், நமக்கு தேவன் வெற்றியை தருகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம என்ன சொல்லலாம்? கிறிஸ்து இயேசுவின் மூலமாக வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம். இந்த கிருபையை தேவன் நமக்கு தருவாராக.